Hi மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு லொகேஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரீசெண்டா போடுறதே கிடையாதுன்னு ரொம்ப வருத்தத்தோட கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். நான் குஜராத்தி தாலியே நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இந்த இடத்துல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இங்க வந்திருக்கோம். இது வந்து ஓல்டஸ்ட் ஹோட்டல் தான், 40 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. இதை சொன்னோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, குஜராத்தி மந்தலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 130 rupeesக்கு வந்து அன்லிமிட்டடா ஃபுட்ஸ் கொடுக்குறாங்களாம் குஜராத்தி தாலி. அதுல வந்து உங்களுக்கு பப்படும் கர்டு மட்டும் வந்து லிமிட்டடா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ எடுத்திருக்கோங்க ஷார்ட்ஸுக்கு, இருந்தாலும் மறுபடியும் வந்து லாங் வீடியோவா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது வந்து இன்னொரு நேம் கூட இருக்குங்க, குணவந்தி பவன் அப்படின்னு சொல்றாங்க. கூகுள்ல வந்து ரெண்டுமே வரும். நம்ம தமிழ்நாடு மக்களுமே நிறைய பேர் இந்த இடத்துல வந்து சாப்பிட்றதா சொல்றாங்க. அதே மாதிரி பார்சலுமே வாங்கிட்டு போறாங்க. நம்ம இப்ப இங்க இருந்த நின்னாலே உங்களுக்கு தெரியும், நமக்கு ஓப்பனிங் கொடுக்கறதுக்கே நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா என்னெல்லாம் அது தாலியில வருதுன்னு பாத்துடலாம் வாங்க. இவ்வளவுதான் நம்மளோட தாலி எல்லாம் வச்சுட்டாங்க. இந்த இடத்துல பயங்கர க்ரௌடு அப்படின்றதுனால கொஞ்சம் இயர்லியா வந்தாச்சு. இங்க வந்து என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கர்டு வச்சிருக்காங்க, இது தால், ஆலு சப்ஜி, இது வந்து கட்டா சப்ஜி, இது வந்து தோசைல வந்து கூட்டு மாதிரி அது ஒரு சப்ஜிங்க. அப்புறம் 2 புல்கா வச்சிருக்காங்க, பப்பட் இருக்கு. அடுத்து வந்து ரைஸ், ரசம், கேர்டுக்கு வேணா ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி இருக்கு, ஊறுகாய் இருக்கு, கூடவே வந்து ரோஸ்ல வந்து தாளிப்பு போட்டு ஒரு சாலட் மாதிரி இருக்கு, ஹாஃப் குக் பண்ணியிருக்காங்க. புல்கா வந்து இந்த சைஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா சாஃப்டா இருக்குங்க. தொடும்போதே நான் ஃபீல் பண்ணேன். அந்த கட்டா சப்ஜி வச்சே சாப்பிடுவோம். கட்டா சப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன். அது வந்து குஜராத்தியோட ஒரு கிரேவி, அந்த கீழே தான் கட்டான்னு சொல்லுவாங்க. புல்காவும் சான்ஸே இல்லை, சரியான சாஃப்ட். அதே மாதிரி இந்த கட்டா சப்ஜியும் சூப்பரா இருக்கு. இது அன்லிமிட்டடா தருவாங்கன்னு தெரியல, நம்ம கேட்டு பார்ப்போம். லைட்டா வந்து கர்ட் எல்லாம் போட்டிருக்காங்க, அந்த புளிப்பு டேஸ்ட். நம்ம குருமாவே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. இந்த கட்டான்றது ஆல்ரெடி வந்து கடலை மாவுல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாவு தெரியலப்பா. நம்ம பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு அப்புறம் ஏதாச்சும் வம்பு தும்பாயிர போகுது. நல்லா இருக்கு. எனக்கு அந்த சப்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனாலே இந்த ஃபுல்கா அது கூட சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த கேபேஜ் வச்சிருக்காங்க, கேபேஜையும் ட்ரை பண்ணலாம். ரோஸ்ட் வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க. நம்ம சவுத் இந்தியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியா இருக்குங்க. இந்த கிரேவில வந்து எல்லா சமாச்சாரமும் போட்டிருக்காங்க, சில்லி பவுடர், சால்ட்டு, இதெல்லாம். இங்க வந்து ரைஸ்க்கு ரசமும் கொடுக்குறாங்க. நிறைய வந்து சவுத் இந்தியன்ஸ் நம்ம ஆளுங்க தான் வராங்க அப்படின்றதுனால ரசம் கொடுக்குறாங்க போல. அந்த கோஸ் வச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தான். அதாவது நமக்கு வந்து சாலட்னா தனியா சாப்பிடணும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. லஞ்ச் அப்படின்னா எல்லாமே குக் பண்ண வெஜ்ஜீஸா தான் இருக்கணும். அதாவது அவங்க வந்து கேர்டும் பப்பட் மட்டும் தான் லிமிட்டடா கொடுப்பாங்க, மித்த எல்லாமே அன்லிமிட்டட் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ஊத்துங்க அப்படின்னு கேட்டு பார்த்தேன். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது மாதிரி வந்து பப்பட்க்கு வந்து 10 rupees எக்ஸ்ட்ரா அங்கேயே போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்வீட் ஃபைனலா இந்த தாலிகளை வந்து ஸ்வீட் வராது, ஸ்வீட் வேணும்னா எக்ஸ்ட்ராவா 40 rupees பே பண்ணி தான் நம்ம வாங்கிக்கணும். அவங்க சுட வந்து புல்கா போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் அன்லிமிட்டடா சாப்பிட்றாங்கப்பா. இந்த தால் மட்டும் தான் நம்ம மிச்சம் வச்சிருக்கோம். தால்ல வந்து தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க. இதுல வந்து மெயினா ஆனியன்ஸ் இல்லைங்க. நான் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு ஆனியன்ஸே வரல. இந்த தால் மட்டும் தான் ஸ்வீட்டா இருக்கு, மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ஸ்பைசியா நமக்கு ஏத்த மாதிரி இருக்கு. நம்ம தமிழ்நாடு ஆட்கள் சாப்பிட்ற மாதிரியே வந்து டேஸ்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்பைசியா வேணும் அப்படின்னாலும் ஊறுகாய் வச்சிருக்காங்க. ஊறுகாய் நம்ம ஊர் ஸ்டைலா அவங்க ஊர் ஸ்டைலா தெரியலப்பா, நம்ம ட்ரை பண்ணுவோம். இது வந்து வச்சிருக்காங்க, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே போட்டிருக்காங்க, வெள்ளரிக்காய், கோஸு, கேரட்டு, சில்லி மட்டும் எனக்கு வேணாம். இதுவும் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் சூப்பரா இருக்கு, நல்லா காரம். நான் இது சொன்னேன்ல ரா வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு, ரா வெஜிடபிள்ஸ்ல தாளிப்பு ஊற்றிருக்காங்க. லைட்டா சாப்பிட்டே கூட பண்ணலாம். அவங்க சாலட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வச்சிருக்காங்க போல.
நமக்கு இந்த ஐட்டம் தேவைப்படாது. ஆரம்பத்துல சாப்பிட வேண்டியது நான் இடையில சாப்பிடுறேன். ஆக்சுவலி இந்த தால் வந்து ரைஸ்க்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சப்பாத்திக்கு வந்து மேட்ச் ஆகல. அந்த ஆளும் கட்டா அந்த கோஸ் கூட்டு மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது மட்டும் மேட்ச் ஆகல. இன்னும் ஒரு சப்பாத்தி வாங்கிக்கலாம் போல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சப்பாத்தில புல்கா. இந்த புல்கா வந்து செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே ரொம்ப லைட்டா இருக்கு. அவங்க அவ்வளவு தென்னா போட்டிருக்காங்களா, சுத்தமா வந்து சாப்பிட்ட ஃபீலே வரமாட்டேங்குது. அதனாலதான் நான் 3 டைம் வரும்போதெல்லாம் நிறைய பேர் ஒரு 10-15 சாப்பிட்றதெல்லாம் பார்த்தேன். அவர் வேற 2 வாட்டி வந்து கேட்டாரு ஸ்வீட். சரி எடுத்துட்டு வாங்க, என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் ஸ்வீட்ல. நமக்கு எப்பவுமே ஃபேவரட் வந்து பாசுந்தி தாங்க. ரைஸ்க்கு வந்து இந்த தாலும் ரசமும் ஊற்றி சாப்பிட்டேன். இந்த தால் தான் நல்லா சுட 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 ரைஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட புழுங்கல் அரிசி தான் நினைக்கிறேன். பாக்குறதுக்கே ஒரு எல்லோயிஷா இருக்கு. கரெக்டா தானே சொன்னேன், சப்பாத்திக்கு வந்து இந்த தால் வந்து செட்டே ஆகலன்னு சொல்லிட்டு. ரைஸ்க்கு சூப்பரா இருக்கும். சரிங்க, இது வந்து பச்சரிசி, புழுங்கல் அரிசி கிடையாது, ஊறுகாய். நல்லா காரா சாரமா சாப்பிடணும். அதே மாதிரி இந்த கட்டாவும் ட்ரை பண்ணலாம். 10 சால் கட்டா வந்து சப்பாத்திக்கு தாங்க, ரைஸ்க்கு வந்து மேட்ச் ஆகல. இந்த பப்படு ஊறுகாய் இதை வச்சே சாப்பிடலாம். பப்படு தான் சான்ஸே இல்ல, அப்படியே ஆயிலே இல்லாம பொரிப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படிப்பா இங்க ரோல் பண்ணாங்க. நமக்கு ரசம் கொடுத்துருக்காங்க, நல்லா சுட சுட இருக்கு ரசம். ரசம் செம்மையா இருக்குப்பா. எல்லாம் மிளகு ஜீரகம் தூக்கெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு ரசம். தெரிஞ்சு குஜராத்தி பீப்பிள்ஸ்னா ரசம் சாப்பிட மாட்டாங்க. இது நமக்கான மெனு தான். கேடுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. வயிறு வேற ஃபுல் ஆயிடுச்சு. சாப்பிடுவோமா வேணாமா யோசிக்கிறேன். புளிப்பா வந்து காரமா இருக்கு. ரைஸ் வந்து கொஞ்சம் இந்த ரசம் சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் நல்லா குக் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி. கேர்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறமா வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கமெண்ட்ல வேற கழுவி ஊத்துவீங்க. கேர்டு பாருங்க, இப்படி இருக்க கேர்டை நான் எப்படி வேஸ்ட் பண்றேன்னு சொல்லுங்க. கேர்டுக்கு சால்ட் எல்லாம் போட்டக்கூடாது. இந்த ஊறுகாயிலே எல்லாமே இருக்கு. புளிப்பா கேர்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா புளிப்பா இருக்கு. அதுவும் இந்த சுடசோறு சாப்பிடும் போது உண்மையா இருக்கு. எனக்கு வந்து சில பேர் கேர்ட் ரைஸ் ஸ்டீல்னு சாப்பிடுவாங்க. எனக்கு சுடசோறுல கேர்டு போட்டு சாப்பிடுறதா ரொம்ப பிடிக்கும். டெசர்ட் எடுத்துட்டு வெளில வந்துட்டேங்க, பாசுந்தி. ஏன்னா செம்ம கூட்டம் வந்துச்சு, அவங்க பிசினஸையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 40 ரூபாய்க்கு ஒர்த்து தான்ப்பா, நல்லா இருக்கு. ஸ்வீட்லாம் வந்து நார்மலா போட்டிருக்காங்க, பயங்கரமா திகட்டாத மாதிரி. கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கோல்டு வந்தாலும் நாங்கெல்லாம் ஜில்லுன்னு தான் சாப்பிடுவோம். அப்படியே வந்து நடுவுல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா வந்து நீங்க 130 rupeesக்கு செம்ம ஒர்த்துங்க. எல்லாம் அன்லிமிட்டடா தராங்களா. பப்படு கேர்டு மொத்தம் தான் வந்து லிமிட்டட் அப்படின்னு சொன்னாங்க. ஜென்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா நல்லா சாப்பிடலாங்க. ரைஸ்ல இருந்து எல்லாமே, சப்பாத்தில இருந்து அன்லிமிட்டடா சப்பாத்தி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நமக்கு வந்து போதும் அப்படின்னு தோணிடுச்சு. ரீசெண்டா சாப்பிட்றேன், கொஞ்சம் வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன் இப்பதான். அதனாலதான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இல்லைன்னா கண்டிப்பா 7-8 சாப்பிட்டுருப்பேன் இந்த சப்பாத்தியா. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிருப்பீங்க. ட்ரை பண்ணாதவங்க இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எப்பவுமே இங்க அவைலபிளா இருக்குங்க. சமோசால இந்த அந்த தோக்லா இதெல்லாம் வந்து வெளியிலேயே வச்சிருப்பாங்க. நீங்க வெளியிலேயே நின்று சாப்பிட்டுக்கிட்டு போயிடலாம். செம்ம ஸ்பேஸா இருக்கு இந்த இடத்துல. சேர் பேர போட்டு வச்சிருக்காங்களா. குலோப்ஜான் வந்து ஹாட் குலோப்ஜான் கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே தான் ஐயோ அந்த ஹாட் குலோப்ஜானை ட்ரை பண்ணிருக்கணுமே அப்படின்னு தோணுச்சு. ஹாட் குலோப் ஜாமுன் சாப்பிட்டாலே ஒரு டேஸ்ட் தெரியுமா, செம்ம சாஃப்டா இருக்கும் அந்த குலோப் ஜாமுன். சுட சுட வாயில போட்டு அப்படியே கரையும். இந்த பக்கம் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.